ஹாய், நான் உங்கள் ஃப்ரான்ஸ் ட்ரக்கர். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கே பார்த்தீங்கன்னா பாரிஸ் சிட்டிக்கு போகிறோம். தமிழ் கடைகள் ஏரியாவுக்கு. இன்றைக்கி கிளைமேட்டும் நல்லா இருக்குது, குளுன்னு. கிட்டத்தட்ட 1.5 மாதமாக சரியான வெயில். இன்றைக்கி நல்லா அழகாக இருக்குது. இன்றைக்கி தான் குளுன்னு. வாங்க, டிஜிட்டலாக கூட பயணம் பண்ணுவீங்க. டிராஃபிக்கும் காலை நேரத்தில் டிராஃபிக்லாம் ஒன்றும் இருக்காது. அப்படியே போகலாம். நாம் இந்த வீடியோ போய் அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். நான் கிளம்பலாமா? வாங்க, இங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தான், ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாம். ஓகே, வீடியோ போய் அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். நானும் உங்கள் ஃப்ரான்ஸ் ட்ரக்கர், பியாவை சேனல். ஃப்ரான்ஸில் இவ்வளோ நாள் வெயிலாக இருந்தது, சரியான வெயில். இன்றைக்கி தான் கொஞ்சம் குளுமையாக இருக்குது. இல்லை அதிகமாக வெயில் இல்லாமல் லேசாக மழை தூவி கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. வெயில் தாங்காமல் பாருங்கள், வெயில் தாங்காமல் புறாக்கள் தண்ணியில் குளிச்சின்னு இருக்குது, ப்ரொஃபித்தை பண்ணின்னு இருக்குது. இவ்வளோ நாள் எவ்வளோ வெயிலாக இருந்தது. இப்போ நாம் எங்கே இருக்கிறோன்னா பாரிஸ் கார்தினாரில் இருக்கிறோம் நாம் இப்போ. ஜஃப்னா ஊர் இந்த யுத்தம் நடக்கும்போது நம்ம கேள்விப்பட்டது. ஜஃப்னா, கிளிநாச்சி, யாழ்ப்பாணம், ஜஃப்னா, மட்டக்களப்புன்னு சொல்லி ஜஃப்னா காஃபி இங்கே தான் இருக்குது. சில நண்பர்கள் யார் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஜஃப்னாலேருந்து பார்த்துக்கிடுங்க. கார்தினார்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவை. எல்லாம் தமிழ் கடைகள், தமிழ் மக்கள் எல்லாம் ஸ்ரீலங்காக்காரங்க தான். இந்த ஏரியாவே எல்லாமே ஸ்ரீலங்காக்காரங்க தான் வச்சுருக்கிற ஏரியா தான் இது. அவங்க கடைகள் எல்லாம் முக்கால்வாசி அவங்க தான் இருப்பாங்க. பாண்டிச்சேரி காரைகள் ரொம்ப ரொம்ப கம்மி, அதிகமாக அப்படி கடைகள்லாம் கிடையாது. பூஜை பொருட்கள்லாம் இங்கே வாங்கிக்கலாம். செட்டிநாடு மெஸ் வேலை நடக்குது போல. ரெஸ்டாரண்ட் மூடிட்டாங்க. இங்கே எல்லாம் தமிழ் முகங்கள் தான் பார்க்க முடியும். முக்கால்வாசி எல்லாம் ஸ்ரீலங்காக்காரங்க தான் இருப்பாங்க அதிகமாக. தமிழ் விஎஸ்கோ கஷ்கிரி இங்கே கொஞ்சம் விலை எல்லாம் மலிவாக தான் இருக்கும். இங்கெல்லாம் அப்படியே நல்லாயிருக்கும். இங்கெல்லாம் ரெஸ்டாரண்ட் பொலாஞ்சேரி, பத்திசேரி, சாண்ட்விச். நம்ம பழைய காலத்து இந்த ஸ்கூட்டரே இப்போ இல்லை. இப்போ இந்தியாவில் இது என்னென்னா விளம்பரம் என்னன்னா, ஃபேத் த கணேஷ் 2026 30 ஊத்து. இது இந்த ஞாயிறு இல்லாமல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஃபேத் த கணேஷ் தேழி இருக்கிறது எல்லாம் பண்ணுவாங்க. பயங்கரமாக இருக்கும் கூட்டம். எல்லாம் சரியான கூட்டம் இருக்கும். இங்கே பயங்கரமான கூட்டம். இடம் கிடைக்காது, பார்க்கிங் கிடைக்காது, மியூசிக்கு ப்ரொமோஷன் போட்டுருப்பாங்க. பயங்கரமாக இருக்கும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தேடி இருக்கிறது, காவடி எடுக்கிறது எல்லாம் பண்ணுவாங்க. இங்கே கணேஷ் ஸ்வீட். இது எங்கே எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் கடை, மொபைல் கடை, காஃபி, பாரதி, ரியா மணி ட்ரான்ஸ்ஃபர். அப்படியே இப்படி இந்த பக்கம் வந்தால் லா சப்பல் மெட்ரோ.
சப்பல் மெட்ரோ இந்த பக்கத்தில் தான் இருக்குது. லைக்கா மொபைல், ஸ்ரீலங்காக்காரங்க எல்லாமே லைக்கா மொபைலை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக. லைக்கா மொபைல் ஏன்னா ஒரு நாட்டை ஆள் தான் வச்சுருக்காரு சுபாஸ்கரன். லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரனுடையது இது. இது கார்திலிஸ் ரயில்வே ஸ்டேஷனு. ஹீரோ ஸ்டார் எல்லாம் வெளி இது போகிற இது அடுத்தடுத்த யூரோப்பில் வேறு நாடுங்களுக்கு, பெல்ஜியம், ஸ்பெயின், சுவிஸு, லண்டன்னு போன்ற இடத்துக்கு போகிறதுக்கு ட்ரெயினாங்க. இதெல்லாம் லாங் டிஸ்டன்ஸ். உலகத்தில் பேரிஸ் தான் பெரிய அழகான நகரம்வாங்க. ஆனால் பேரிஸ் வந்து பார்க்கறதுக்கு பேரிஸ் மாதிரியா அழகான நல்லாவெல்லாம் இருக்காது. மெட்ரோ ரொம்ப கச்சராவாக இருக்கும். பாரிஸ் பார்க்குறதுக்கு பயங்கர கச்சராவாக இருக்கும். இங்கே ஒரு மர்ஷன்னு சொல்லுவாங்க, வார சந்தை இங்கே நடக்கும். கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். இங்கே காய்கறிகள், பழங்கள், துணிமைகள்லாம் இருக்கும். கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கூட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குது. சந்தை பயங்கரமான கூட்டம். YouTube. Oh, YouTube. Montre. Oh ouais, ça fait du bien ça. On trouve où ça? Ouais. TikTok. Non, YouTube. Je vais mettre YouTube, c'est tout. Ouais. Tu zoomes le monsieur là-bas, là, avec les lunettes. Les lunettes, c'est algérien. Ouais, tu dis Hamza. Viens. C'est bon. Ni zoom. Zoom. Ah, le monsieur là-bas. Sarkoche. Oui. Après, tu mets. C'est d'origine, c'est pareil. Ouais. T'as acheté combien? C'est 420. 420, mais attention, c'est. Merci. இது என்னன்னாங்க, இது ஃபோட்டோ இமேஜ் இருக்கு இல்லையா, ஃபோட்டோ இது வந்து ஆஃப்ரிக்கு வந்து கெபீரா அவங்களுடைய வறுமையை வச்சு ஃபோட்டோ பிடிச்சி இங்கே போட்டிருக்காங்க. இது என்ன கென்யா நைரோபி அவங்களுடைய வறுமையை பற்றி ஃபோட்டோ பிடிச்சி போட்டிருக்காங்க. இது ஆஃப்ரிக்கு. ஆமினா இல்லை ஹேண்டிகேப்பே வீட் செல் அவேக் சே தே ஆம்ஃபோம். 2 குழந்தைங்க இருக்குது அவங்களுக்கு. அவங்களுடைய ஹிஸ்துவார் அவங்களுடைய இதை பற்றி போட்டிருக்காங்க. இது ஆஃப்ரிக்கு கிபீரா அதுதான். அந்த எல்லாமே கென்யா அவங்களோட வறுமையை பற்றி அவங்க எப்படி இருக்காங்கன்ற அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஃபோட்டோ பிடிச்சி போட்டிருக்காங்க. இதுவும் அதுதான். ஆமீனா திசத்தும் வீட் சாவிக் சதோ ஃபீஸு 2 குழந்தைங்க இருக்குது அவருக்கு. மர்ஷதுக்கு பைத்தன்னு அதான் அவங்களுடைய மர்ஷன்னா தான் சந்தையை பற்றி அவங்க எடுத்து ஃபோட்டோ பிடிச்சி போட்டிருக்காங்க. ஆஃப்ரிக்கா எப்படி வந்து எவ்வளோ வறுமை கோட்டிக்கு கீழே இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க அவங்க. இல்லை பிளாஜ் அதான் இது பீச்சில் வந்து எவ்வளோ குப்பை கூலம் எவ்வளோ அசிங்கமாக இருக்குன்றதை மறைச்சி போட்டிருக்காங்க அவங்க. இது நிறையா இருக்கும் ஃபோட்டோ, ஏகப்பட்ட ஃபோட்டோ. சரியா தஷூன்னு ரூபாய்னு இது என்னென்னா ஹக்கீமா மாதிரியே வரும்னு. ஹக்கீமா அவங்களுடைய ஃபேமிலி அதை பற்றி எடுத்து போட்டிருக்காங்க ஃபோட்டோ. இவங்க இருக்குன்னா இத்தாஸ்வினி
இவங்க எங்கே இருக்காங்கன்னா ஆமீனா ஃபேமிலி வந்து மரி ஹாரூன், இவங்க வந்து அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அமெரிக்கா ஃபேமிலி இது. இது ஆஃப்ரிக்கா குழந்தைங்க, இது கூட ஆஃப்ரிக்கா குழந்தைங்க தான். நேற்று பாரியில் வீடியோ எடுக்கும்போது கேமரா சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சுங்க. அந்த வீடியோ தான் மறுபடியும் வந்து வீட்டில் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான். ஓகே, லைக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். போகிற போக்கில் அப்படியே பெல்ட் பட்டு தட்டிட்டு போயிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.